இப்ப வர்றாரு, சாரிம்மா, வெரி சாரிம்மா. எதுக்கு சாரி சொல்றீங்க? அவருக்கு தெரிகிறது தவறு செய்தது அந்த காவல்துறை மட்டுமல்ல, நான் தான் தவறு செய்தேன், என்னை மன்னித்து விடு என்று குற்ற உணர்ச்சியில் சொல்கிறார் சாரி. இப்ப உத்தரவு போட்டிருக்கிறாங்க காவல்துறை உயரதிகாரிகள். ஸ்பெஷல் டீம், சிறப்பு படை, ஸ்பெஷல் டீம் எல்லாம் கலைக்கப்படுகிறது. இதுல கொடுமை என்னன்னா, அங்கீகரிக்கப்படாத ஸ்பெஷல் டீமை எல்லாம் கலைக்க வேண்டுமா? இது புதுசா இருக்குப்பா. அங்கீகரிக்கப்படாத ஸ்பெஷல் டீம், அங்கீகரிக்கப்பட்டது என்றால் சரி நம்ம ஏற்றுக்கொள்ளலாம். அங்கீகரிக்கப்படாதது என்றால் எப்படி? கூலிப்படையா? மக்களை அடித்து கொல்வதற்கு உருவாக்கப்பட்ட, அரசே உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய அங்கீகரிக்கப்படாத காவல்துறை என்றால், அங்கீகரிக்கப்படாத ஸ்பெஷல் டீம் என்றால் கூலிப்படையா? வேற எப்படி நாங்க பார்ப்பது? இந்த கன்னியாகுமரி மாவட்ட மக்களுக்கு நாம் தமிழர் கட்சியினர் ஒரு அன்பான கோரிக்கையை வைக்கிறோம். கோரிக்கையில ஒரு செய்தி உங்களுக்கு. காவல் நிலையத்திலிருந்து ஏதாவது உங்களுக்கு அழைப்பு வருதா விசாரணைக்காக? இல்ல காவல் நிலையத்திற்கு செல்ல வேண்டுமா? ஏதாவது ஒரு பிரச்சனையா? தனியாக தயவு செய்து யாரும் போகாதீங்க. காவல் நிலையத்திற்கு தனியா போகாதீங்க. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் போகாதீர்கள். வழக்கறிஞருடன் செல்லுங்கள். இல்லங்க எங்களுக்கு வழக்கறிஞர்லாம் தெரியாதுங்க, நாங்க எப்படிங்க வழக்கறிஞரை பார்த்து போறது என்று யாராவது நினைக்கிறீர்கள் என்றால், யாருக்காவது அந்த பிரச்சனை இருக்கிறது என்றால், நாம் தமிழர் கட்சியினரை தொடர்பு கொள்ளுங்கள். எங்களுடைய படை உங்களோடு வரும். நாம் தமிழர் கட்சியுடைய வழக்கறிஞர் பாத்திர இந்த இடத்துல மட்டும் 15 வழக்கறிஞர்கள் இருக்கிறார்கள். இந்த இடத்தில் மட்டும் எங்களுடைய வழக்கறிஞர்கள் வருவார்கள் உங்களுடைய பிரச்சனையை சரி செய்கிறார்களோ இல்லையோ, இந்த லாக்கப் மரணத்திலிருந்து, இந்த லாக்கப் படுகொலையிலிருந்து, காவல்துறையினுடைய அராஜகத்தில் இருந்து உங்களை பாதுகாப்பதற்கு மக்கள் படையாக, ராணுவ படையாக நாம் தமிழர் படை எப்போதும் உங்களோடு நிற்கும். இன்னைக்கு அடிக்காத என்று உத்தரவு போடக்கூடிய இந்த அதிகாரிகள் எதற்காக இந்த உத்தரவை போடுகிறார்கள்? அப்ப இவன் தான் உத்தரவு போட்டவன். அடிச்சு கொல்லடா என்று உத்தரவு போட்டு அதிகாரத்தை கொடுத்தவன் இவன் தான். அதான் பிரச்சனை. இப்ப நான் என்ன கேள்வி எழுப்புறேன்? இன்னைக்கு போராட்டம் அஜித்குமாருடைய மரணத்திற்கு நீதி கேட்டு இன்னும் 2-3 நாள் பார்ப்போம். அந்த திருடு போன நகை கண்டுபிடிக்கப்படலைன்னா, திருடு போன நிகிதாவுடைய நகை எங்கே, அதை மீட்டு நிகிதாவிடம் கொடு எந்த கோரிக்கையை முன்வைத்து நாங்க போராடுவோம். ஏன்னா அந்த நகை இருந்தாங்கிறதே பெரிய கேள்விக்குறியா இருக்கு. நகை இருந்ததா உண்மையிலேயே? இந்த நிகிதா சாதாரண நிகிதா இல்ல. எங்களுக்கு உண்மை தெரிந்தாக வேண்டும். யார் இந்த நிகிதா? இந்த நிகிதா யாரோட எல்லாம் தொடர்பில் இருக்கிறார்? இந்த நிகிதா எப்படி இவ்வளவு பெரிய ஒரு அதிகார மையமாக மாறினார் என்பதற்கான பதில் 8 கோடி தமிழ் மக்களுக்கும் தெரிஞ்சாகணும். நீ அடிப்ப தூக்கி போட்டு நிகிதான் எவ்வளவு ஒருத்தி புகார் கொடுத்தான்னு தூக்கி போட்டு கோயில கொண்டு வச்சு அடிச்சு படுகொலை செய்வ. நாங்க பாத்துட்டு இருக்கோம். நீ கட்டுற கதையெல்லாம் முதல்ல நகை எங்கன்னு சொல்லு ராசா. அடுத்த போராட்டம் நகை மீட்பு போராட்டம். ஆமா, என் மக்களுக்கு, என் உடன் பிறந்த மக்களுக்கு நான் சொல்கிறேன், அச்சப்படாதீர்கள். மக்கள் படையை பார்த்துதான் மற்ற அத்தனை படையும் அச்சப்பட வேண்டுமே தவிர, மக்கள் படை எந்த படையை பார்த்து அச்சப்படக்கூடாது. அது காவல்துறையா இருக்கட்டும், உளவுத்துறையா இருக்கட்டும், திமுகவினுடைய திருட்டு படையா இருக்கட்டும், என்ன படையா வேணாலும் இருக்கு. இத கொடுமை என்ன தெரியுமா? இந்த அஜித்குமாருடைய மரணத்திற்கு நீதி கேட்டு அவருடைய குடும்பத்தினர் போராடி கொண்டிருக்கிறார்கள். இந்த திமுக காரன், கேடுகட்ட கேவலங்கட்ட அப்பாவினுடைய பிள்ளைகள், இந்த திமுக காரன் அங்க போய் கட்டளையாவது பண்ணிட்டு இருக்காங்க. திமுக காரன் 50 லட்சம் உங்களுக்கு தர்றோங்க, நடவடிக்கை எடுக்க வேண்டாம், நீங்க விலகிருங்க, நாங்க 50 லட்சம் தர்றோம். 50 லட்சம் அவன் குல தொழில அவன் செஞ்சுட்டு இருக்கான். அவன் குல தொழில். நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் பனை மரத்துல ஏறி கல் இறக்கினார் இல்லையா? இந்த திமுக கூட்டம் குல தொழிலை ஆதரிக்கிறார் சீமான், என்று சொன்னான் இல்லையா? இந்த கூட்டத்துடைய குல தொழில் என்ன தெரியுமா? இதுதான். இந்த கட்ட பஞ்சாயத்து செய்யறதா என்னுடைய குல தொழிலே. கட்ட பஞ்சாயத்து செய்வதற்காகவே பேரூராட்சி தலைவர்களை, ஒன்றிய கவுன்சிலர்களை, ஒன்றிய பொறுப்பாளர்களை, மாவட்ட செயலாளர்களை, அமைச்சர்களை உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய ஒரு கேடுகட்ட கேவலங்கட்ட ஆட்சி என்றால் இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தான். இவன் எதுக்கு அங்க போகணும்? நீதிமன்றம், மாண்புமிகு நீதியரசர்களை நான் தலை வணங்குகிறேன். சென்னை உயர்நீதிமன்றத்துடைய மாண்புமிகு நீதியரசர்களை நாம் எல்லோரும் தலை வணங்க வேண்டும். செருப்பாளத்தை அடிச்சிருக்கிறார் இந்த திராவிட மாடல் அரசு. கேள்வி என்ன தெரியுமா? நீதிபதிகளுடைய கேள்வி, காவல்துறைக்கு அடிக்கிற அதிகாரத்தை யாருங்க தந்தது? நான் கேட்கல, நீதிமன்றம் கேட்கிறது. உண்மையிலேயே காவல்துறைக்கு மக்களை அடிக்கிற அதிகாரமே இல்லங்க. இல்ல, மக்களை அடிக்கிற அதிகாரம் இருக்கிறதா காவல்துறையினர்? எந்த சட்டத்தினுடைய எந்த பிரிவு சொல்கிறது மக்களை அடிக்கலாம்னு? லத்திய தூக்கி வீசி எறியலாம்னு எங்க யாரு சொன்னா? லாடம் கட்டி அடிக்கலாம்னு யாருங்க சொன்னா? அப்ப காவல்துறைக்கு அடிப்பதற்கான உரிமை இருக்கிறது என்றால், காவல்துறைக்கு தண்டனை கொடுப்பதற்கான உரிமை இருக்கிறது என்றால், நீதிமன்றங்கள் எல்லாம் கலைச்சிட்டு போயிடலாமே. எதுக்கு நீதிமன்றம், எதுக்கு சட்டம், எதுக்கு நீதித்துறை இருக்கிறது? இத்தனை நீதியரசர்கள் எதற்கு இருக்கிறார்கள்? இத்தனை வழக்கறிஞர்கள் எதற்கு இருக்கிறாங்க? வேண்டாமே. இந்த கட்ட பஞ்சாயத்து எல்லாமே காவல் நிலையத்தை பண்ணிடலாமே. காவல் நிலையங்களுடைய பெயரை எல்லாம் மாத்திட்டு கட்ட பஞ்சாயத்து நிலையங்கள், இங்கே சிறந்த முறையில் கட்ட பஞ்சாயத்து செய்து நீதி வழங்கப்படும் வச்சுட்டு போங்க. காவல்துறை சொல்லுவாங்க இல்லையா?
போலீஸ் அடினா என்னன்னு தெரியுமா? இதான் இதுல தெனாவட்டா திமிரா பொறிக்குத்தனம் யாது அல்ல என்னையா பெருமை வேண்டி கிடக்கு. போலீஸ் அடினா என்னன்னு தெரியுமா? இந்த லாரியா ஏத்தி கொண்டு போயிட்டு இருக்கானே கனிம வளத்தை, என் மண்ணினுடைய மலைகளை எல்லாம் உடைச்சு நொறுக்கி கேரளா கொண்டு போயிட்டு இருக்கானே, அவனை தூக்கி போட்டு அடிச்சு எனக்கு இந்த படுகொலையை நாங்கள் விட போவதில்லை. தமிழ்நாடு முழுக்க நாம் தமிழர் கட்சி போராட்டங்களை நடத்தி வருகிறது. தமிழ்நாடு முழுக்க மட்டுமல்ல, ஒவ்வொரு முறையும் இந்த மண்ணில் தமிழர் நிலத்தில் அநீதி நடக்கிற போது அந்த அநீதிகளுக்கு எதிராக இங்கே போராடுவதோடு மட்டுமல்லாமல் ஐநா மன்றத்தில் எங்களுடைய பிரதிநிதிகளை நாங்கள் அனுப்பி ஐநா சபையில் இந்த அநீதிகளுக்கு எதிராக நாங்கள் நீதி கேட்டுக் கொண்டிருக்கிறோம். இந்த பிரச்சனையையும் நாங்கள் ஐநா மன்றம் வரைக்கும் கொண்டு செல்வோம். அப்பாவின் இந்த ஆட்சியினுடைய முகத்திரையை ஐநா மன்றம் வரைக்கும் சென்று கிழித்து தொங்க விடாமல் நாங்கள் ஓயவே மாட்டோம். எஸ்பியை டிரான்ஸ்பர் பண்றீங்க, டிஎஸ்பியை டிரான்ஸ்பர் பண்றீங்க, சஸ்பெண்ட் பண்றீங்க. இவர்கள் எல்லோரையும் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடிய தமிழ்நாட்டின் முதலமைச்சர், காவல்துறையை தன்னுடைய நேரடி கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடிய காவல்துறையின் அமைச்சர் மதிப்பிற்குரிய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் மீது இந்த 24 படுகொலைக்கும் எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்ன நடவடிக்கை எடுத்தீர்கள்? என்ன நடவடிக்கை எடுத்தீர்கள்? இந்த காவல்துறைக்கு ஒரு பிரச்சனை இருக்கு. என்ன பிரச்சனை? காவல்துறையே பிரச்சனை தான். அதுதான் பிரச்சனை. இந்த காக்கி சட்டையை போட்டுட்டு கையில ஒரு லத்தி எடுத்து வச்சாலே நான் போலீஸ் இல்ல பொறுக்கி. ஆமா, சாமி படத்துல விக்ரம் சொல்லுவார் இல்லையா, நான் போலீஸ் இல்ல பொறுக்கி. இவங்களுக்கு எல்லாம் இன்ஸ்பிரேஷன் சாமி படத்துல வர்ற அந்த விக்ரம். அதை அப்படியே உண்மை என்று நம்பி இந்த காவலர்கள் அதை தரையில் நிஜத்தில் நடத்தி காட்டுகிறார்கள். உண்மையிலே காவல்துறையில் இருக்கக்கூடிய பெரும்பாலானவர்கள், சிலர் சொல்லுவாங்க, எங்க ஒரு சில காவலர்கள் செய்யக்கூடிய தவறுக்கு ஒட்டுமொத்த காவல்துறையை ஏன் குற்றம் சாட்டுகிறீர்கள் என்று. இங்க இருக்கக்கூடிய மக்கள் இத்தனை பேர் இருக்கிறீர்கள் இல்லையா, உங்களில் எத்தனை பேர் நீங்க சிந்திச்சு பாருங்க, இங்க இருக்கக்கூடிய காவலர்களில் மனிதநேயம் மிக்க, மனிதாபிமானம் மிக்க காவலர்களை உங்களுடைய வாழ்நாளில் எத்தனை காவலர்களை நீங்கள் சந்தித்திருக்கிறீர்கள்? எத்தனை பேர் சந்தித்திருக்கிறீர்கள்? யோ, நான் பாதிக்கப்பட்டிருக்கேன் ஐயா, நான் காவல் நிலையத்துக்கு புகார் கொடுக்க போனோம். தைரியமாக துணிச்சலோடு பாதுகாப்போடு இந்த மக்கள் காவல் நிலையத்திற்கு செல்ல முடியுமா? இன்றைக்கு காவல் நிலையத்திற்கு மக்கள் பாதுகாப்போடு செல்லக்கூடிய ஒரு சூழல் இந்த மண்ணில் இருக்கிறதா? இல்லையே. போலீஸ்னாலே பயம். ஏன்? ஏன்னா போலீஸ் அப்படி நினைக்குது. எங்களை பார்த்து எல்லோரும் அச்சப்பட வேண்டும் என்று காவல்துறை நினைக்கிறது. இதுதான் பிரச்சனை. காவல்துறையினருக்கு நல்ல கவுன்சிலிங் கொடுக்க வேண்டும். அத்தனை காவலர்களுக்கும் அத்தனை பேருக்கும் கவுன்சிலிங், மனநல சிகிச்சை, மனநல பயிற்சி கொடுக்க வேண்டும். உளவியல் சிகிச்சை தமிழ்நாடு காவல்துறையில் இருக்கக்கூடிய டிஜிபி தொடங்கி 8 கான்ஸ்டபிள் வரைக்கும் எல்லாருக்கும் கொடுக்க வேண்டும். கொடுக்கணும். நீங்க என்ன பயிற்சி கொடுக்குறீங்க காவல்துறைக்கு? போலீஸ் ட்ரைனிங்ல இந்த காவல்துறைக்கு என்ன ட்ரைனிங் நீங்க கொடுக்குறீங்க? எங்களுக்கு தெரியணும். முதல்ல காவல்துறைக்கு சொல்லுங்க, அப்பா ஸ்டாலின் அவர்கள் சொல்லுங்க, உங்களுடைய காவல்துறைக்கு சொல்லுங்கள், எப்பா காவல்துறை என்கிற அமைப்பு உருவாக்கப்பட்டது மக்கள் நம்மை பார்த்து அச்சப்படுறதுக்கு இல்ல. மக்களுக்கு ஒரு பிரச்சனை வருகிறது என்றால் உடனடியாக காவல்துறை நமக்காக இருக்கிறது. காவல்துறை வருவார்கள், வந்து நிற்பார்கள், நம்மை காவல்துறை பாதுகாப்பார்கள் என்கிற உணர்வை மக்களுக்கு கொடுப்பதற்காக உருவாக்கப்பட்டதுதான் காவல்துறையை தவிர ரவுடியை பார்த்து மக்கள் பயப்படுறது மாதிரி, அக்யூஸ்ட பார்த்து மக்கள் பயப்படுறது மாதிரி, பொறிக்கு பயலை பார்த்து மக்கள் பயப்படுறது மாதிரி, பொம்பளை பொறிக்க பார்த்து மக்கள் பயப்படுறது மாதிரி, திருட்டு பயலை பார்த்து, கொலைகாரனை பார்த்து, கொள்ளகாரனை பார்த்து மக்கள் பயப்படுவது காவல்துறையை பார்த்து மக்கள் பயப்படுவதற்கு உருவாக்கப்பட்ட அமைப்பு காவல்துறை அல்ல என்று அப்பா ஸ்டாலின் சொல்லுங்க. சொல்லுங்க ஐயா, சொல்லுங்க. காவல்துறையை பார்த்து யார் பயப்பட வேண்டும்? திருட்டு பயப்படணும், கொலைகாரம் பயப்படணும், பொம்பளை பொறுக்கி இன்னைக்கு போக்சோ வழக்குல எல்லாம் உள்ள போறான் இல்ல, அவன் பயப்பட வேண்டும். என்ன நடக்குதுங்க? ஆனால் இங்க யார் பயப்படுகிறார்கள்? யார் பயப்படுறான்? சாமானிய மக்கள் காவல்துறையை பார்த்து பயப்படுகிறார்களுங்க. நான் ஒரு சாமானிய மனுஷங்க, நான் இந்த நாட்டில் வசிக்கக்கூடிய, இந்த நாட்டினுடைய ஒரு குடிமகன், முறையாக வரி செலுத்தக்கூடிய ஒரு சாமானிய மனிதன் தான். நான் கேட்கிறேன், நான் எந்த தவறும் செய்யல, எந்த குற்ற பின்னணியும் இல்லை எனக்கு. நான் திருடல, கொள்ளையடிக்கல, கொலை பண்ணல, பாலியல் வன்புணர்வு செய்யல, அடுத்தவன் பணத்துல நான் வயிறு வளர்த்து வாழல, வேலை வாங்கி தருவேன்னு சொல்லி மோசடி பண்ணி அடுத்தவன் பொழப்புல அடிக்கல, ஒண்ணுமே செய்யல. நான் பாட்டுக்கு சாமானிய என்னுடைய நான் உண்டு, என் வேலை உண்டு, என் பொழப்பு உண்டு வாழ்ந்துட்டு இருக்கிறேன். நான் போலீஸை பார்த்து பயப்படணுமா?
இல்ல துணிஞ்சு நிக்கணுமா? ஏன் ஆளையா போலீஸ்? என்ன பாதுகாக்கிறவன் என் போலீஸ் நான் பாதுகாப்பா உணரணுமா? இல்லைன்னா அச்சப்படணுமா? போலீஸ்ன்னு போகணுமா? எப்படி போகணும்? எப்படி போகணும்? ஆனா இங்க இந்த நிலை இருக்கிறதா? இல்ல வெளிநாடுகளிலும் காவல்துறை இருக்கிறது. இந்த நாட்டில் நடக்கக்கூடிய காவல்துறை, இங்க இருக்கக்கூடிய காவல்துறை அமைப்பை பற்றி பேசினால் சர்வதேச நாடுகள் காரை உமிழ்வார்கள் இந்த நாட்டை நோக்கி, இங்க இருக்கக்கூடிய காவல்துறை நோக்கி. அங்கெல்லாம் ஒரு பிரச்சனைன்னா ஐ வில் கால் தி போலீஸ்மா. ஏன் நான் தப்பு பண்ணல, போலீஸ் ஏன் ஆளு எனக்காக வந்து நிப்பான், நின்னு ஓ மேல நடவடிக்கை எடுப்பான். அப்படிதாங்க இயங்குது. ஆனால் இங்க தப்பு பண்ணவன், கொலைகாரன், கொள்ளையடிக்கிறவன், கற்பழிக்கிறவன், இவன் எல்லாம் போலீஸோட தொடர்புல இருக்கிறான். இவன் போலீஸோட தொடர்பு இருக்கிறாங்க. அதாங்க பிரச்சனை. இவன் போலீஸ் அவனுக்கு தான் பாதுகாப்பு கொடுக்கிறது, அவனுக்கு தான் கொடுக்கிறது. இந்த அமைப்பையே தூக்கி வீசணுங்க. இந்த காவல்துறை, இந்த இருக்கக்கூடிய காவல்துறை அமைப்பு இருக்குல்ல, தூக்கி வீசிடணும். மக்களுக்கு காவல்துறை இந்த காக்கி சட்டையை பார்த்தாலே எனக்கு அச்ச உணர்வு. உளவியல் ரீதியாக மக்கள் ஒரு பாதிப்புக்குள்ளாகிறாங்க. அதனாலதான் 2016 நாங்க சொன்னோம். 2016 நாம் தமிழர் அரசு அமைகிற பட்சத்தில் தமிழ்நாட்டில் ஒவ்வொரு துறையும் எப்படி இருக்கும் என்பதை தெளிவாக வரையறை செய்து ஒரு ஆட்சி வரைவறிக்கையாக நாங்கள் வெளியிட்டோம். அதுல நாங்கள் சொன்னோம், காவல்துறை, நாம் தமிழர் அரசு வந்ததும் காவல்துறைக்கு வந்து காக்கி சட்டை எல்லாம் இல்ல, நான் காக்கி சட்டை போட்ட ரவுடி என்று ரீல்ஸ் எல்லாம் போட முடியாது, நான் காக்கி சட்டை போட்ட பொறுக்கி என்று ரீல்ஸ் எல்லாம் போட முடியாது. அந்த காக்கி சட்டையே இல்லையா? காவல்துறைக்கு காக்கி சட்டையே இல்லை, ஊதா நிறம் தான் உங்களுக்கு சட்டை. ஆமா, முழுவதுமாக மாற்றணுங்க. காவல்துறை மக்களோடு மக்களாக ஒன்றாக இருந்தால்தான் குற்றங்கள் குறையும். அப்படிதானுங்க. காவல்துறை உங்கள் நண்பன் என்கிறீர்கள். எதுக்கு சொன்னீங்க நண்பன்? ஏன் காவல்துறை நண்பன் என்று சொன்னார்கள் என்றால், காவலர்கள் தான் மக்களுடைய பாதுகாவலர்கள். மக்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் நாங்கள் நண்பனாக வந்து நின்று பாதுகாப்போம். அது மட்டுமல்லாமல் இந்த நாட்டில் நடக்கக்கூடிய குற்றங்கள், குற்றச்சம்பவங்கள் நடந்ததாக இருக்கட்டும், நடந்ததை பற்றிய புலன் விசாரணை செய்வதாக இருக்கட்டும், குற்றம் நடப்பதற்கு முன்பு முன்கூட்டியே இந்த இடத்தில், இந்த நேரத்தில் இந்த குற்றச்சம்பவம் நடக்க போகிறது என்பதை முன்கூட்டியே கவனிக்கக்கூடிய உளவுத்துறையாக இருக்கட்டும், இது எல்லாவற்றுக்கும் மக்கள் உதவி செய்தால் மட்டும்தான், மக்களுடைய ஒத்துழைப்பு இருந்தால் மட்டும்தான் காவல்துறையால் சரியாக இயங்க முடியும். இங்க அப்படி இருக்கா? ஏன் குற்றச்சம்பவங்கள் அதிகரிக்கிறது? மக்களோடான உங்களுடைய தொடர்பு அறுந்து போய்விட்டது. ஒருத்தன் கொலைகாரன் கொலை செஞ்சுட்டு பக்கத்துல போய் ஒளிச்சிருக்கிறான், பதுங்கி இருக்கிறான். பொதுமக்கள் இந்த காவல்துறை பார்த்தா சொல்லுவாங்களா? நமக்கு எதுக்கே வம்பு, நம்மளை வேற போட்டு தள்ளிடுவான், கொலைகாரன் இந்த பணத்தை வாங்கிட்டு நம்மளை லாக்கப்ல போட்டு நம்ம தான் கொலை செஞ்சோன்னு கேஸை இழுத்து மூடிடுவான் என்று அச்சப்படுகிறார்கள் மக்கள். அந்த நிலைதான் இன்றைக்கு இருக்கிறது. இது மாறணும். இது எப்படி மாறும்? இது மாறுவதற்கு ஒரே வழிதான். இந்த தவறு திருப்புவனம் காவல் நிலையத்திலிருந்து ஆரம்பிக்கவில்லை. ஆணிவேர் அது என்று நீங்கள் நினைத்தீர்கள் என்றால் அதை விட பெரிய முட்டாள்தனம் எதுவும் இருக்க முடியாது. வேறு அழுகி போச்சு, வேறு சரியில்லை. வேறு அழுகி போனது என்றால் மரம் பயன் இல்லை, அது அழுகிறோம். அப்படிதான் இங்கே வேர் அழுகி இருக்கிறது. எந்த வேர் அழுகி இருக்கிறது? கோபாலபுரத்து ஆட்சியினுடைய வேர் அழுகி போயிருக்கிறது. திராவிட மாடல் அரசினுடைய வேர் அழுகி போயிருக்கிறது. அழுகிய வேருக்கே நீங்கள் மறுபடியும் தண்ணீர் ஊற்றி கொண்டிருக்கிறீர்கள். பிஜேபி வந்துரும் அதனால எங்களுக்கு ஓட்டு போடு. ஆமா, பிஜேபி வந்துரும் அதனால நாங்க எல்லாம் காவல்துறையில லாக்கப்புல பரண ஆகணும் தானே, நாங்க எல்லாம் சாவணும். நீ பிஜேபி வந்துரும் சொல்லி ஓட்ட வாங்குவ. நாங்க இந்த பிரச்சனைக்கு எதையுமே பேசக்கூடாது, எதையுமே பார்க்க கூடாது, உன்னை கொண்டு ஓட்ட குத்தணும். இதுதான் பிரச்சனை. இந்த அரசை வீழ்த்தாமல் ஒண்ணு நடக்காது. 24 240 ஆகும், 2400 ஆகும், 2,40,000 ஆகும். நடக்கும். இப்ப இந்த வழக்கு, அஜித் குமாரை எதற்கு அடித்து படுகொலை செய்தீர்கள்? நகை திருடினான். யாருடைய நகை? நிகிதா. அது யாரு நிகிதா? யார் அந்த நிகிதா? உங்களுக்கு தெரியணும். நிகிதா யார் அந்த கேரக்டர்? நிகிதா யாரு? இங்க எவ்வளவோ பிரச்சனை இருக்கு, மக்கள் பிரச்சனை. எத்தனையோ போராட்டங்கள் நடத்துகிறோம் மக்கள் பிரச்சனைக்காக. அதுக்கெல்லாம் வராத காவல்துறை, அதுக்கெல்லாம் வராத இவர்கள், ஏதோ நிகிதா என்கிற ஒரு பெண் ஒரு புகார் கொடுத்ததாக சொல்லப்படுகிறது, நகை காணல என்று. அதனால அடிச்சு கொண்டாங்களாம். அதுக்கு சென்னை உயர்நீதிமன்றத்துடைய மாண்புமிகு நீதியரசர்கள் கேள்வி எழுப்புகிறார்கள். ஏங்க ஸ்பெஷல் டீம் எப்படிங்க அங்க போனாங்க?
ஸ்பெஷல் டீமுக்கு இதை செய்யக்கூடிய அதிகாரத்தை யார் கொடுத்தது, அவர்கள் எப்படி அங்கே சென்றார்கள் என்று கேட்டதற்கு அப்பா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய அரசு வழக்கறிஞர் அவர் அங்க போய் என்ன தெரியுமா சொல்றாரு, சமூக வலைத்தளத்தை பார்த்து அவர்கள் அங்கே சென்றார்கள் ஐயா. எப்படி இருக்கு பாருங்களேன். சமூக வலைதளத்தை என்ன பார்த்தாங்க? நிகிதாவுடைய நகை பறி போனதை பார்த்தார்களா? என்ன பண்ணாங்க? என்ன சொல்றது? இதை எப்படி எப்படி பாக்குற? அதாவது தமிழ்நாட்டு மக்கள் என்ன சொன்னாலும் நம்புவார்கள், முட்டாள்கள் என்று திமுக மேடையில் பேசுவது போல் நீதிமன்றத்தில் போய் பேசியிருக்கிறாங்க. நீதிபதி செருப்படி கேள்விகளை கொடுத்திருக்கிறார். யாருக்கு யாருக்கு கொடுத்தார் நீதிபதி செருப்படி கேள்விகளை? அரசு வழக்கறிஞர் அல்ல, அவரை வழக்கறிஞராக நியமித்து இந்த கேடுகட்ட ஆட்சிக்கு புதல்வனாக இருக்கக்கூடிய அப்பா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுக்கு தான் கொடுத்தார். அவர்தான் அவர்தான் அவர்தான். இப்ப நான் என்ன கேள்வி எழுப்புறேன், இன்னைக்கு போராட்டம் அஜித்குமாருடைய மரணத்திற்கு நீதி கேட்டு இன்னும் 2-3 நாள் பார்ப்போம். அந்த திருடு போன நகை கண்டுபிடிக்கப்படலைன்னா திருடு போன நிகிதாவினுடைய நகை எங்கே, அதை மீட்டு நிகிதாவிடம் கொடு எந்த கோரிக்கையை முன்வைத்து நாங்க போராடுவோம். ஏன்னா அந்த நகை இருந்தாங்கிறதே பெரிய கேள்விக்குறியா இருக்கு. நகை இருந்ததா? உண்மையிலேயே நகை அங்க இல்லை என்கிற தகவல்கள் வருகிறது. அப்ப எங்க போச்சு நகை? அப்ப கதை வேற, கதை வேற. என்ன கதை தெரியுமா? இந்த நிகிதாங்கிற பெண்ணு என்ன செஞ்சிருக்கிறான்னா, இப்பதான் ஒண்ணா தகவல் வெளியே வருது. அஜித்குமார் மீது புகார் கொடுத்த இந்த நிகிதா மீது ஏற்கனவே பலர் புகார் கொடுத்திருக்கிறார்களாம். அது எப்போ? 15 வருஷத்துக்கு முன்னாடி. என்ன புகாரு? எங்களுக்கு துணை முதலமைச்சரை எல்லாம் தெரியுங்க, துணை முதலமைச்சருடைய PA-ஓட நாங்க தொடர்ல தாங்க இருக்கிறோம், உங்களுக்கு அரசு வேலை வாங்கி தர்றோங்க, முதலமைச்சரை எங்களுக்கு தாங்க தருவாரு, இந்த அரசு வேலை ஒதுக்கீடெல்லாம் எங்களுக்கு தான் ஒதுக்குவாங்க, நாங்க தான் அமைச்சர்களுக்கே ஒதுக்குவோம், அதனால உங்க எல்லாருக்கும் நாங்க அரசு வேலை தர்றோம், தாங்க 10 லட்சம் ரூபா, தாங்க 5 லட்சம் ரூபா அரசு வேலை உங்களுக்கு தருகிறோம் என்று சொல்லி இந்த நிகிதாவுடைய தாயார், ஒட்டுமொத்த நிகிதாவினுடைய குடும்பமும் பலவிதமான மோசடிகளில் ஈடுபட்டு இவர்கள் மீது அப்போதே வழக்கு பதிவு செய்திருக்கிறது. எப்போது? அப்போது யார் ஆட்சியில் இருந்தார்? இதே அப்பாவினுடைய அப்பா, இந்த அப்பாவினுடைய அப்பா கருணாநிதியினுடைய ஆட்சியில் முறைகேடு மோசடி நடந்த வழக்குகள் இப்போது வெளியே வருது. அப்போது இவங்க என்ன சொல்றாங்க? துணை முதலமைச்சருடைய PA. அப்போது துணை முதலமைச்சர் யார்? இப்போது அப்பாவாக இருக்கிறார். இவர்தான் அப்போதும் அப்பாவாக, சின்ன அப்பாவாக இருந்து துணை முதலமைச்சராக இருந்தவர் இதே ஐயா ஸ்டாலின் அவர்கள் தான் இருந்தார். இப்ப புரியுதா நிகிதாவுக்கும் திமுகவுக்குமான தொடர்பு? எப்படி ஒரு சின்ன புகார் உடனடியாக எப்படி ஸ்பெஷல் டீம் வரைக்கும் SP ஆர்டர் போடுறாரு, SPக்கு DSP ஆர்டர், DSPக்கு ஆர்டர் போடுறாரு, DSP ஸ்பெஷல் டீமுக்கு ஆர்டர் போட்டு எங்கோ ஒரு நிகிதா, ஏதோ 10 பவுன் நகை திருட்டு போச்சாமுங்க, அதனால தானே நீங்க நினைச்சீங்க. இந்த நிகிதா சாதாரண நிகிதா இல்ல, எங்களுக்கு உண்மை தெரிந்தாக வேண்டும். யார் இந்த நிகிதா? இந்த நிகிதா யாரோட எல்லாம் தொடர்பில் இருக்கிறார்? இந்த நிகிதா எப்படி இவ்வளவு பெரிய ஒரு அதிகார மையமாக மாறினார் என்பதற்கான பதில் 8 கோடி தமிழ் மக்களுக்கும் தெரியணும், தெரிஞ்சாகணும். நீ அடிப்ப தூக்கி போட்டு நிகிதான் எவ்வளவு புகார் கொடுத்தான்னு தூக்கி போட்டு கோயில கொண்டு வச்சு அடிச்சு படுகொலை செய்வ. நாங்க பார்த்துட்டு இருக்கோம். நீ கட்டுற கதையெல்லாம் முதல்ல நகை எங்கன்னு சொல்லு ராசா. அடுத்த போராட்டம் நகை மீட்பு போராட்டம் தான். ஆமா, எவ்வளவு நம்மளை நம்ம எவ்வளவு முட்டாளாக நினைத்திருக்கிறது பாருங்க. இந்த திராவிட மாடல் அரசு எவ்வளவு முட்டாள்களாக நம்ம நினைத்திருந்தான் என்றால் இப்படி ஒரு கதையை கட்டியிருப்பான். இப்ப என்ன செய்தி தெரியுமா? இப்போ இந்த சாட்சி இருக்கிறது இல்லையா, தம்பி அஜித்குமாரை அடிச்சு கொன்னுட்டாங்க. அப்போ அது இப்படி எத்தனையோ கொலைகள் நடந்திருக்கிறது. அதெல்லாம் இந்த அளவிற்கு பேசு பொருளாக மாறாது. நீதிமன்றத்தில் கூட வழக்குகள் நிற்காது. காரணம் என்ன? சாட்சி இருக்காது, ஆதாரம் இருக்காது. ஆனால் இங்கே மண்டல இருக்கிற கொண்டைய நம்ம ஸ்பெஷல் டீம் மறந்துட்டாங்க. அந்த தாக்குதல் சம்பவத்தை சக்தீஸ்வரன் என்கிற ஒரு இளைஞன் படம் பிடித்திருக்கிறான். படம் பிடித்த அந்த காணொலியை இந்த ஸ்பெஷல் டீம் எப்படி ஒரு நாயை தூக்கி போட்டு அடிப்பாங்களோ, நாயை கூட அடிக்க முடியாதுங்க, அதுக்கு பீட்டா வந்துடும். அவன் இதுக்கு வருவான். பீட்டா மாட்டை அடிக்க முடியாது, யாருமே அடிக்க முடியாது, மிருகங்களே அடிக்க முடியாது. அடித்தால் தூக்கி உள்ள போட ஆட்கள் வரும். அதை விட கொடூரமாக அடித்து படுகொலை செய்யப்பட்ட அந்த காட்சிகளை காணொலியை எடுத்து நீதிமன்றத்தில் சமர்ப்பிச்சுட்டான்.
அவன் வழக்கறிஞர்கிட்ட போய் கொடுத்துட்டான். அன்றைக்கே நீதிபதியும் அவனை அவனுக்கான பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டும் என்று அப்போதே சொன்னார் வழக்கு நீதிமன்றத்தில் வருகிற போது. இன்னைக்கு செய்தி என்னன்னா அந்த சக்தீஸ்வரன் இருக்காரு இல்லையா, அந்த சாட்சி, அவர் சொல்றாரு, எனக்கு பாதுகாப்பு வேணுங்க. எங்க உங்களுக்கு எதுங்க பாதுகாப்பு? இல்லைங்க, நான் இந்த வழக்கில் சாட்சியாக இருக்கிறேன், சாட்சி சொல்லிவிட்டேன், என்னை மிரட்டுகிறார்கள். யார் மிரட்டுறது? பொதுவா மிரட்டுறது யார் மிரட்டுவா? ரவுடி போய் மிரட்டுவான், திருட்டு போய் மிரட்டுவான். இங்க யார் மிரட்டுகிறார்கள் தெரியுமா? இந்த காவலர்கள் இருக்கிறார்கள் இல்லையா, இவர்கள் ரவுடிகளோட தொடர்பில் இருந்து மறைமுகமாக அக்கம் பக்கத்தில் உள்ளவன் மூலமாக அந்த சக்தீஸ்வரனை மிரட்டுகிறார்களாம். எனக்கு கூட நண்பர்கள் 4 பேர் உண்டுங்க, அவங்க எல்லாம் அந்த சாட்சி சொல்றதுக்கு பயப்பட்டாங்க, தயங்கினார்களுங்க. ஆனா நான் துணிந்து வந்ததற்கு பிறகு அவர்களும் வந்து விட்டார்கள். இப்ப 2 நாள் அவங்க தூங்கல, அச்சத்தில் இருக்கிறார்கள், பதட்டப்படுகிறார்கள், பயத்தில் இருக்கிறார்கள். அவர்கள் எங்களுக்கு பாதுகாப்பு தாருங்கள் என்று கேட்கிறார்கள். எவ்வளவு பெரிய ஒரு கேடுகட்ட, கேவலங்கட்ட, மானங்கட்ட, ஈனங்கட்ட ஒரு ஆட்சி நடக்கிறது என்றால், இப்படிப்பட்ட ஒரு வழக்கு வெளியே தெரியாத வழக்கு அல்ல. வெளியே தெரியாத வழக்குகளில் இதே போன்று செய்வார்கள், நாடகம் ஆடுவார்கள், வேறு செய்தி. ஆனால் இது அப்படி அல்ல. இது தமிழ்நாடு முழுக்க திரும்பி பார்க்கிறது. தேசிய அளவில் பிரச்சனை விஸ்வரூபம் எடுத்திருக்கிறது. தேசிய ஊடகங்கள் பேசுகிறது, விவாதிக்கிறது. அப்ப ஒட்டுமொத்த தமிழ்நாடே எதிர்நோக்கி இருக்கக்கூடிய ஒரு வழக்கில் சாட்சியை மிரட்டுற அளவுக்கு இவர்களுக்கு திமிரும் தைரியமும் தெம்பும் இருக்கிறது என்றால், இந்த ஆட்சியாளர்கள் அப்பா கொடுக்காத தைரியமா? அப்பா தைரியம் கொடுக்கலன்னா இப்படி ஆடுவார்களா? எப்படி பார்ப்பது இதை? யாருக்கும் பாதுகாப்பு இல்லை சொல்லிட்டேன். அடுத்த நிமிஷம் யாருக்கு என்ன நடக்கிறதுன்னு தெரியல. காவல்துறையிடம் இருந்து தமிழ்நாட்டு மக்களை பாதுகாப்பதற்கு ஒரு தனி பாதுகாப்பு படை தேவை, உறுதியா தேவை. என்ன செய்யறது? யாரிடம் கேட்பது? நீங்க சொல்லுங்க, நான் கேட்கிறேன். இங்கே என்னுடைய பேச்சுகளை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய உடன் பிறந்தவர்களிடம் நான் கேட்கிறேன். நமக்கு எல்லாம் பிரச்சனைனா காவல்துறை வரும்னு இருக்கிறோம் இல்லையா? இப்ப காவல்துறையே நமக்கு பிரச்சனையாக இருக்கிறதே. பிரச்சனையாக இருக்கக்கூடிய அந்த காவல்துறையை பாதுகாத்து வைத்திருக்கிறதே ஒரு அரசு. என்னதான் தீர்வு? நீங்க சொல்லுங்க, என்னதான் தீர்வு? ஒரே ஒரு தீர்வு தான். அத்தனையும் சரியாகும். தலை சரியா இருக்கணும். தலை கோளாறுனா ஒட்டுமொத்தமா கோளாறு. இங்க தலை 50 ஆண்டு காலமாக கோளாறாக இருக்கிறது. என் தாத்தன் காமராஜர் இந்த மண்ணை 9 ஆண்டு காலம் ஆண்டார், கட்டி காத்தார், பொற்கால ஆட்சியை கொடுத்தார். 9 ஆண்டு காலம். எந்த அளவிற்கு பொற்கால ஆட்சி? இன்றைக்கு காமராஜரை தோற்கடித்தவர்கள் கூட சொல்கிறார்கள், நாங்கள் மீண்டும் காமராஜர் ஆட்சியை கொண்டு வருவோம் என்று. அப்ப அந்த அளவிற்கு பொற்கால ஆட்சியை கொடுத்த காமராஜரை வீழ்த்தினோம். அன்றைக்கு வீழ்ந்தது நம்ம தாத்தன் காமராஜர் மட்டுமல்ல, அத்தனை தமிழர்களும் வீழ்ந்தோம். இன்னைக்கு வரைக்கும் எழுப்பி நிற்க முடியல. இன்னைக்கு இந்த படுகொலையை பத்தி பேசினால் இவர்கள் சொல்கிறார்கள், உத்தரப்பிரதேசத்தில் நடக்காத படுகொலை அங்க 500 லாக்கம் வர நடக்குதுங்க. உன் பொண்டாட்டி பிள்ளைகள் எல்லாரையும் கூட்டிட்டு பொட்டி கட்டிட்டு நீ அங்க போயிரு ராசா, நீ உத்தரப்பிரதேசத்துக்கே போயிரு. நீங்க எதுக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற? இந்த தமிழ்நாட்டில் என்ன பிரச்சனை நடந்தாலும் இவர்கள் வைக்கக்கூடிய வாதம் என்ன தெரியுமா? வட இந்தியால நடக்கலையா? அங்க வட மாநிலங்கள்ல எல்லாம் இதோட கொடூரமா நடக்குதுங்க. இது ஒரு வாதமாங்க? அவன் திருடுறாங்க, ஆனால் நானும் திருடுறேங்க, சரியா? அவன் கொலை பண்றாங்க, ஆனால் நானும் கொலை பண்றேங்க. அவன் 500 கொலை தான் கொலை பண்ணியிருக்கான், நான் 50 கொலை தான் பண்ணியிருக்கிறேன். சொல்வது எப்படி இருக்கும்? அப்படித்தான் இருக்கிறது இவர்களுடைய வாதங்கள். என் அன்பு மக்கள் சிந்திக்கணும், எல்லாவற்றையும் சிந்திக்கணும். இந்த தம்பி அஜித்குமாருக்கு நீதி கிடைப்பது வரைக்கும் நாம் தமிழர் கட்சியினுடைய போராட்டம் நடக்கும். இதுல யாரை பார்த்தும் அச்சப்பட வேண்டிய அவசியம் இல்லை. என் மக்களுக்கு, என் உடன் பிறந்த மக்களுக்கு நான் சொல்கிறேன், அச்சப்படாதீர்கள். மக்கள் படையை பார்த்துதான் மற்ற அத்தனை படைகளும் அச்சப்பட வேண்டுமே தவிர மக்கள் படை எந்த படையை பார்த்தும் அச்சப்படக்கூடாது. அது காவல்துறையா இருக்கட்டும், உளவுத்துறையா இருக்கட்டும், திமுகவினுடைய திருட்டு படையா இருக்கட்டும், என்ன படையா வேணாலும் இருக்கட்டும். இதே அப்பா தானே சொன்னாரு, ஜெய்பீம் படத்தை பார்த்து எனக்கு தூக்கமே வரல. ஜெய்பீம் படத்தை பார்த்து மட்டுமா தூக்கம் வரல? உங்க கட்சிக்காரன் செய்யற அயோக்கியத்தனத்தை பார்த்தும் தூக்கம் வரலன்னு தான் சொன்னீங்க நீங்க. அந்த அயோக்கியத்தனத்தை இன்னைக்கு வரைக்கும் அவன் நடத்திட்டு தான் இருக்கிறான், நிறுத்தல. அப்போ திமுக காரன் எதுக்கு இதை செய்யணும்? அப்ப நீ யாரை பாதுகாக்கிற? நீ யாருக்காக நின்றிருக்க வேண்டும்? திமுக காரன், நீ ஆளுங்கட்சியை சார்ந்தவன், எவனுக்காக நிற்கணும்?
எவன் பாதிக்கப்பட்டானோ அவனின் பக்கம் தானே நிற்க வேண்டும். நீ போய் கொலைகாரம் பக்கத்துல நிக்கிற. அப்ப எல்லாரும் சேர்ந்து திட்டமிட்டு தான் அந்த கொலையை செஞ்சீங்களா? எப்படி பார்ப்பது? இத அரசு வேலை கொடுத்துட்டோம், சிபிஐக்கு மாத்துறோம். சிபிஐக்கு மாத்துறது, அரசு வேலை கொடுக்கறதெல்லாம் இருக்கட்டும் சார். இந்த மரணத்திற்கு காரணம் சொல்லு. எதுக்கு அடிச்சு கொண்டு? இது போன்ற இத்தனை மரணங்கள் எதுக்கு அடிச்சு கொண்டு? காவல்துறைக்கு அடிப்பதற்கான உரிமை இல்லை. காவல்துறைக்கு புலனாய்வு செய்வது மட்டும்தான் வேலை. நீதிமன்றம் சொல்லி இருக்கிறது. புலனாய்வு செய்ய வேண்டிய காவல்துறை எதுக்கு அடிக்கிறீங்க? அதுங்க அடிக்காம குற்றவாளியிடம் இருந்து தவறை அவன் ஒத்துக்கொள்ள மாட்டான். அதை ஏதாவது ஒரு காவலர் சொல்கிறார் என்றால் உங்களுக்கு புலனாய்வு பண்றது எப்படின்னே தெரியல. உங்களுக்கு புலனாய்வு செய்வதற்கான பயிற்சி வழங்கப்படல. அதுதான் நான் முதலிலேயே கேட்டேன். இந்த காவல்துறைக்கு என்ன பயிற்சி வழங்கப்படுகிறது என்று சொல்லி. இவனுக்கு அடிக்கிறது எப்படி, கையை உடைக்கிறது எப்படி, வித்தியாசமா உடைப்பாங்க. காவல்துறை சொல்லுவாங்க இல்லையா, போலீஸ் அடினா என்னன்னு தெரியுமா? இதான் இதுல தெனாவட்டா திமிரா பொறுக்கித்தனம் யாது. அதுல என்னையா பெருமை வேண்டி கிடக்கு? போலீஸ் அடினா என்னன்னு தெரியுமா? இந்த லாரியா ஏற்றி கொண்டு போயிட்டு இருக்கானே கனிம வளத்தை, என் மண்ணினுடைய மலைகளை எல்லாம் உடைச்சு நோக்கி கேரளா கொண்டு போயிட்டு இருக்கானே, அவனை தூக்கி போட்டு அடிச்சு என்னையாவது? போதை பொருள் சின்ன பசங்க எல்லாம் கையில கஞ்சாவோட அலைகிறாங்க. சின்ன பசங்க எல்லாம் கையில மெத்து கொக்கைனுக்கு பிரவுன் சுகர் கண்ட கருமாந்திரத்தை வச்சுட்டு நாசமா போயிட்டு இருக்கிறாங்க. இந்த போதை பொருள் எப்படி வருதுன்னு பார்த்து அவன் மீது நடவடிக்கை எடுத்தியா? அவனை இப்படி தூக்கி போட்டு வெளுப்பியா? நீ உன்னால வெளுக்க முடியுமா? நீ வெளுத்துருவியா? சரியான நபர்களாக இருந்தால் இந்த காவல்துறையினர் தடுத்து நிறுத்துங்க. இந்த போதை பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்துங்க. எங்க இருந்து வருது? வெளி மாநிலத்திலிருந்து வருது. எப்படி வருது? கடலுக்குள்ளோடி வருதா? எப்படி வருது? கடலுக்குள்ளோடி வருதுன்னா நீர்மூழ்கி கப்பலை எடுத்துட்டு போய் கண்டுபிடிங்க. எப்படிங்க வருது? எல்லை தாண்டி தானங்க என் மாவட்டத்துக்குள்ளாடி வருது, என் மாநிலத்துக்குள்ளாடி வருது. எல்லையில செக் போஸ்ட்ல இருக்கக்கூடிய காவல்துறையில என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க? என்னங்க செஞ்சிட்டு இருக்கீங்க நீங்க? அதுக்கெல்லாம் நடவடிக்கை எடுக்க மாட்டீங்க. அதுக்கெல்லாம் ஏதோ கொஞ்ச நாளா கன்னியாகுமரி மாவட்டத்துல இந்த மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர் வந்ததுக்கு அப்புறமா அங்கங்கே கொஞ்சம் கனிமவள கடத்தலுக்கு எதிரான நடவடிக்கைகளில் ஈடுபடுகிறார். இப்ப அவருடைய பாதுகாப்பை நாம் தான் உறுதிப்படுத்த வேண்டிய ஒரு இடத்தில் இருக்கு. உறுதியா சொல்றேங்க, சத்தியமா சொல்றேன், விளையாட்டுக்கு சொல்லல. இதே போன்று திருநெல்வேலியில் கனிமவள கடத்தலுக்கு எதிராக குரல் கொடுத்து நடவடிக்கை எடுத்த, கனிமவள கடத்தல் லாரிகளுக்கு அபராதம் விதித்த மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் எஸ்பி மதிப்பிற்குரிய மணிவண்ணன் ஐயா அவர்கள் டிரான்ஸ்பர் செய்யப்பட்டார். ஏன் கட்சிக்காரன் கடத்துறான், நீ கடத்தல் லாரியை தடுத்துருவியா? போயாங்க, தூக்கி போயா. யாரு? நம்ம அப்பா. இதான் அப்பா தான், இல்ல நம்ம அப்பா தான். அது மட்டும் இல்ல, சார் ஆட்சியரை நீக்கிட்டாங்க. எல்லாம் அப்பாவின் தகரடப்பா ஆட்சியில் என்னென்ன கொடுமைகள் நடக்குது பாருங்க. எல்லாம் கொடுமையிலும் கொடுமை நிறைய இருக்கு. பேசணும்னா நிறைய இருக்கு, நேரம் இல்லை. எனவே அன்பு மக்கள் சிந்திக்கணும். இது எங்கோ அஜித் குமாருக்கு தானே நடந்தது. போலீஸ் அடிச்சு கொன்னது. நம்ம எப்படிங்க பேசுறது என்று நினைத்தீர்கள் என்றால், என்று நினைத்து நீங்கள் அமைதி காத்தீர்கள் என்றால், நாளை உங்களுக்கும் இது நடக்கும். அப்படி நடக்கிற போது நாங்கள் கத்துவோம், ஆனால் வேறு யாரும் இருக்க மாட்டார்கள். அன்னைக்கு எனக்கு நடந்தப்ப நீ பேசல, உனக்கு நடந்தப்ப மட்டும் நான் பேசணுமா? எனக்கு வந்த வலிய நீயும் அனுபவி ராசா என்று நிற்பார்கள். எனக்கு முன்னால் பேசிய அக்கா ஜெனிஃபர் அவர்கள் சொன்னார்கள், இந்த மண் சாதாரண மண் அல்ல. நம்முடைய கன்னியாகுமரி மாவட்டம் உருவாக்கப்பட்டது சாதாரணமாக உருவாக்கப்படவில்லை. எங்கள் தாத்தன், நாங்கள் நெஞ்சில் வைத்து வழிபடக்கூடிய எங்கள் தாத்தன் இந்த மண்ணின் மகன். எங்கள் தாத்தன் குமரி தந்தை மார்ஷல் நேசமணியுடைய தலைமையில் எண்ணற்ற போராளிகள் அணிதிரண்டு, சாதியா நிற்கல, மதமா நிற்கல, தமிழனாக நின்றார்கள். வீட்டுக்கு ஒரு தமிழன் நாட்டை காக்க புறப்படு எங்கள் தாத்தன் குமரி தந்தை மார்ஷல் நேசமணி முழங்கிய போது சாதி மத உணர்வுகளை ஓரமாக வைத்துவிட்டு, நானும் தமிழன், இந்த மண்ணை மீட்டெடுக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் நம் எல்லோருக்கும் இருக்கிறது என்று சொல்லி நம்முடைய தாத்தன்கள் 200-300 வருஷத்துக்கு எல்லாம் போண்டாம். நம்ம தாத்தா, என் தாத்தா, உங்க தாத்தா போராடினார்கள். 11க்கும் மேற்பட்டவர்கள் துப்பாக்கி குண்டை ஏந்தினார்கள், நெஞ்சில் ஏந்தினார்கள். புறமுதுகு காட்டி ஓடுறப்ப சுடல. பட்டம் தானுபிள்ளையுடைய அரசு, நீ யாரா இந்த மண்ணை கேட்பதற்கு என்று சொல்லி சுட்டு படுகொலை செய்தான். அப்படி நெஞ்சை நிமிர்த்தி குண்டடிபட்டு சுட்டு படுகொலை செய்யப்பட்ட இந்த மண்ணினுடைய எங்களுடைய முன்னோர்களுடைய வாரிசுகள் தான் நாம் எல்லாரும் என்பதை மறந்துவிடக் கூடாது. நம்ம கருணாநிதியின் வாரிசு இல்ல, ஜெயலலிதா அவர்களுடைய வாரிசு இல்ல, எம்ஜிஆர் அவர்களுடைய வாரிசுகள் இல்ல, இந்த மண்ணின் மகன் மார்ஷல் நேசமணியுடைய வாரிசுகள் நாம் என்பதை
மறந்து விடக்கூடாது. என்ன செய்யணும்? என் தாத்தா நேசமணி எனக்கு இருந்திருந்தா ரத்த கண்ணீர் வடித்திருப்பார். ஐயா, இந்த கொடுமை எல்லாம் இந்த நாட்டில் நடப்பதற்காகவே நானும் என்னுடைய உடன் பிறந்தவர்களும் போராடினோம். இவ்வளவு கொடுமை நாட்டில் நடக்குது. அன்றைக்கு நாங்கள் ஒரு பிரச்சனை, இந்த மண்ணிற்கு ஒரு பிரச்சனை என்றதும் அத்தனை பேரும் சாதி மதங்களை கடந்து ஒன்றாக நின்றோமே. இன்றைக்கு ஒட்டுமொத்தமாக நாட்டை சுடுகாடாக்கி கொண்டிருக்கிறார்களே, உங்கள் யாருக்குமே உணர்வு வரவில்லையா என்று மார்ஷல் நேசமணி இரத்த கண்ணீர் வடிப்பார். இரத்த கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறார். நேசமணியினுடைய பேரன்கள் எதை செய்ய வேண்டுமோ அதை செய்யுங்கள். இந்த படுகொலையை நாங்கள் விடப்போவதில்லை. தமிழ்நாடு முழுக்க நாம் தமிழர் கட்சி போராட்டங்களை நடத்தி வருகிறது. தமிழ்நாடு முழுக்க மட்டுமல்ல, ஒவ்வொரு முறையும் இந்த மண்ணில் தமிழர் நிலத்தில் அநீதி நடக்கிற போது அந்த அநீதிகளுக்கு எதிராக இங்கே போராடுவதோடு மட்டுமல்லாமல் ஐநா மன்றத்தில் எங்களுடைய பிரதிநிதிகளை நாங்கள் அனுப்பி ஐநா சபையில் இந்த அநீதிகளுக்கு எதிராக நாங்கள் நீதி கேட்டுக் கொண்டிருக்கிறோம். இந்த பிரச்சனையையும் நாங்கள் ஐநா மன்றம் வரைக்கும் கொண்டு செல்வோம். அப்பாவின் இந்த ஆட்சியினுடைய முகத்திரையை ஐநா மன்றம் வரைக்கும் சென்று கிழித்து தொங்க விடாமல் நாங்கள் ஓயவே மாட்டோம். நண்பு மக்கள் சிந்திக்கணும். உடனடியாக இந்த அரசு எடுக்க வேண்டிய நடவடிக்கை எடுக்க வேண்டிய நடவடிக்கைன்னா வேற ஒரு கோரிக்கையும் இல்லை. ஒரே ஒரு கோரிக்கை தான். மாண்புமிகு அப்பா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் கடந்த ஆட்சியின் போது எப்போதெல்லாம் என்னெல்லாம் தவறு நடக்கிறதோ அப்போதெல்லாம் அவர் சொல்லக்கூடிய ஒரே வார்த்தை, ஆக எடப்பாடி பழனிசாமி பதவி விலக வேண்டும். இப்போ எடப்பாடி பதவி விலகிட்டார். அவர் விலக்கப்பட்டு விட்டார். மக்களால் பதவி விலக்கப்பட்டதற்கு பிறகும், எடப்பாடி பதவி விலக்கப்பட்டதற்கு பிறகும் அவரை தொடர்ந்து வந்த இவருடைய ஆட்சியில் கடந்த ஆட்சியில் நடந்ததை விட அதிக அளவிலே கொடுமைகள் இருக்கிறது. இது எல்லாவற்றுக்கும் ஒரே தீர்வுதான். மாண்புமிகு அப்பா ஸ்டாலின் அவர்கள் பதவி விலகுவது மட்டும்தான் தீர்வு. இந்த மக்களுக்கு அடுத்த 10 மாத காலம் இந்த ஆட்சி முடிவதற்கு முன்பு இந்த மக்கள் பாதுகாப்பாக வாழ வேண்டும் என்று சொல்லி அப்பா நினைத்தார் என்றால், பிள்ளைகளை நல்லபடியாக வாழ வைக்க வேண்டும் என்று உண்மையான அப்பாவாக இந்த அப்பா நினைத்தார் என்றால் தயவு செய்து ராஜினாமா செஞ்சுட்டு போயிருங்க. நன்றி, வணக்கம்.